அண்மை செய்தி. ஐந்தாவது கட்ட பரப்புரையை திருவள்ளூரில் நாளை மறுதினம் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கவிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. ஐந்தாம் கட்ட பரப்புரையை திருவள்ளூரில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கவுள்ளதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி சாலையில் நாளை மறுதினம் மாலை 5 மணிக்கு பரப்புரை தொடங்கும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செலினா இணைகிறார். செலினா, வணக்கம். தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் 5ஆம் கட்ட பரப்புரையை திருவள்ளூரில் தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரப்புரை குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் என்பது மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் தொடர்ச்சியாக பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் 5ஆம் கட்ட பிரச்சார பட்டியல் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் 13ஆம் தேதி மாலை திருவள்ளூரில் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான திட்டம் என்பது போடப்பட்டிருக்கிறது. அதே போல அன்று மாலை 7 மணிக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். 14ஆம் தேதி வேலூர், திருப்பத்தூர் ஆகிய 2 மாவட்டங்களுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகளில் முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதே போல 15ஆம் தேதி கரியமங்கலம், சேலம் ஆகிய மாவட்டத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகளில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். 16ஆம் தேதி நாமக்கல், பெரம்பலூரிலும் முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். குறிப்பாக தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று அங்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். திமுக மட்டுமல்லாது திமுக கூட்டணி கட்சி சார்பிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதற்கு இடையில் தான் சென்னையில் கட்சி பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக காலையில் நடைபயிற்சி மேற்கொண்டு பொதுமக்களை நேரடியாக சந்திப்பது, அதே போல பொதுக்கூட்டம் நடத்தி பிரச்சாரம் மேற்கொள்வது உள்ளிட்டவை தொடர்பாக முதலமைச்சர் அவ்வப்போது ஆலோசனை நடத்தப்பட்டு தொடர்ந்து பிரச்சாரம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரும் வகையில்தான் இப்பொழுது 5ஆம் கட்ட பிரச்சார பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. 13ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரையிலும் முதலமைச்சரின் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. 15ஆம் தேதி குறிப்பாக பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய நிலையில் அடுத்த ஒரு வார காலத்தில் சென்னையில் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மை செய்தி. 5வது கட்ட பரப்புரையை திருவள்ளூரில் நாளை மறுதினம் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கவிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. 5ஆம் கட்ட பரப்புரையை திருவள்ளூரில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கவுள்ளதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி சாலையில் நாளை மறுதினம் மாலை 5 மணிக்கு பரப்புரை தொடங்கும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செலினா இணைகிறார். செலினா, வணக்கம். தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் 5ஆம் கட்ட பரப்புரையை திருவள்ளூரில் தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரப்புரை குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் என்பது மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் தொடர்ச்சியாக பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் 5ஆம் கட்ட பிரச்சார பட்டியல் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் 13ஆம் தேதி மாலை திருவள்ளூரில் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான திட்டம் என்பது போடப்பட்டிருக்கிறது. அதே போல அன்று மாலை 7 மணிக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். 14ஆம் தேதி வேலூர், திருப்பத்தூர் ஆகிய 2 மாவட்டங்களுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகளில் முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதே போல 15ஆம் தேதி கரியமங்கலம், சேலம் ஆகிய மாவட்டத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகளில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். 16ஆம் தேதி நாமக்கல், பெரம்பலூரிலும் முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். குறிப்பாக தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று அங்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். திமுக மட்டுமல்லாது திமுக கூட்டணி கட்சி சார்பிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதற்கு இடையில் தான் சென்னையில் கட்சி பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக காலையில் நடைபயிற்சி மேற்கொண்டு பொதுமக்களை நேரடியாக சந்திப்பது, அதே போல பொதுக்கூட்டம் நடத்தி பிரச்சாரம் மேற்கொள்வது உள்ளிட்டவை தொடர்பாக முதலமைச்சர் அவ்வப்போது ஆலோசனை நடத்தப்பட்டு தொடர்ந்து பிரச்சாரம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரும் வகையில்தான் இப்பொழுது 5ஆம் கட்ட பிரச்சார பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. 13ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரையிலும் முதலமைச்சரின் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. 15ஆம் தேதி குறிப்பாக பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த